சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் கோயில் ஊழியர் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் சுரேஷ் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், நேற்றைக்கு திருபுவனம் காவல் நிலையம் மற்றும் அங்கு கோவில் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் அவர் விசாரணையை மேற்கொண்டார். இன்று எந்தெந்த இடங்களில் விசாரணையை மேற்கொள்கிறார், யாரிடம் விசாரணை நடத்த உள்ளார்? அபிநயா, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் நியமித்து வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கவும் வழக்கு தொடர்பான சாட்சியங்களை விசாரணையும் உத்தரவிடப்பட்ட நிலையில நேற்று முதல் நாள் இன்று காலை 2வது நாளாக 8:30 மணிக்கு 2வது நாள் விசாரணைக்கு வந்துள்ளார். நேற்று முதல் நாள் விசாரணையின் அதிகாரியான ஏடிஎஸ்பி சுகுமாரன் மற்றும் திருப்பணம் காவலர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் நகை தொலைந்து போன தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் காவல் நிலையம் மற்றும் கோவில் சிசிடிவி, டிவிஆர் ஆகிய நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளரான சக்தீஸ்வரன், மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் அலுவலக உதவியாளர் பிரியசாமி மற்றும் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக், அஜித் மற்றும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளர் சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோர் விசாரணை அதிகாரி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்தார். விசாரணையின் போது கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தில் தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை அழைத்து வந்த போது நடைபெற்ற விசாரணையில் குறித்தும் அஜித்குமார் புகார்தாரர் நிகேதா என்பவரிடம் கார் சாவியை பெற்றது மற்றும் திரும்ப ஒப்படைத்த சாட்சியங்களையும் சாட்சியமாக அளித்தனர். இன்று காலை 8:30க்கு தற்போது விசாரணைக்கு வந்துள்ளார். நேற்று விசாரணை பண்ணவர்களை மீண்டும் அவர் கூடுதலாக விசாரணை செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. அபிநயா, நீதிபதியினுடைய விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.